ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? 2 நாளைக்கு முன்னாடி யுஎஸ்ஏஎஸ் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இந்த டாபிக்ல அவங்க வந்து ஒரு மெமோ ரிலீஸ் பண்ணி இமிகிரன்ட் கம்யூனிட்டியோட தூக்கத்தை வந்து 2 நாளா வந்து குலைச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்டிகல் வந்து நிறைய கிளிக் பைட்டா தான் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸே வந்து நோ மோர் கிரீன் கார்டு, இல்ல கிரீன் கார்டோட வழியை வந்து அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, நான் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கேன். ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு போனா கூட அங்க இருக்கிற ஒரு தாத்தா, இதுக்கப்புறம் எதுக்குப்பா நீ வந்து யூஎஸ் எல்லாம் போயிட்டு அதான் கிரீன் கார்டெலாம் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்களாமே அப்படின்னு அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. நிறைய வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் தான் வெளியே வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால எதெல்லாம் ஆக்சுவலாக வந்து கன்ஃபியூஷன், யாரெல்லாம் ஆக்சுவலாக பயப்படணும், யாரெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிறைய தப்பான விஷயம் என்ன ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னும், எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு போயிட்டு தான் க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னும், அண்ட் யுஎஸ்ஏஎஸ் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னும், அண்ட் இதுக்கப்புறம் H1Bலேருந்து க்ரீன் கார்டு போகிற அந்த பாத் வந்து 99% வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னும் நிறைய வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் பரவிட்டு இருக்கு. இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இது எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பாலிசி தான். ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இது வந்து அந்த யுஎஸ்ஏஎஸ்ல ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். டேரெக்டாக எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு மட்டுமே ஒரு மீட்டிங் வச்சியோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணல. அவங்க இதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மெயில் வரும்போது அந்த மெயில் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சமே டிராஸ்டிக்காக இருந்துச்சு. நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு. எப்படின்னா அது வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கேரியான வேர்ட்ஸ்லாம் அதில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதில் பாலிசி மெமோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஸ்கேரியாக இல்லை. அதை பார்க்கும்போது ஓகே ஃபைன், தப்பு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே வந்து இந்த நியூஸ் மீடியாவில் அந்த ஃபஸ்ட் அந்த பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா, அதை பார்த்துருந்தீங்கன்னா அதை மட்டும் படிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கன்ஃபார்மாக இல்லை எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் அது வந்து ஸ்கேரியாக இருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஃபஸ்ட்டே போன வீடியோலேயே ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி வந்து தப்பாக விஷயங்கள் பரப்புற அந்த நியூஸ் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த மெயிலை மட்டுமே பார்த்துட்டு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்களோ அப்படி ஒரு கேள்வியும் வந்து வருது. ஏன்னா அந்த பாலிசி மெமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அது வந்து டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டாக விஷயங்களை வந்து சொல்ல முடியும். இது வந்து நிறைய மீடியாக்கள் பண்ணல அப்படிங்கிறது ஒரு சேடான ரியாலிட்டி. ஸோ யாரெல்லாம் பயப்படணும் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் தட் அந்த எந்த வீசாக்காக வராங்களோ அந்த பர்பஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று பண்ணி அது மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் போகிறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படணும். அவ்வளோதான். இதுதான் வந்து சிங்கிள் லைன். ஸோ ஒரு சில கேட்டகரிஸை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நான் மேனிஃபெஸ்ட் லா அவங்களோட அட்டார்னிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட வெப் பேஜில் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இங்கே சொல்கிறேன். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாளைக்கு நம்ம ஒரு செஷன் வச்சுருக்கோம். அங்கேயும் வந்து இந்தந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் ரிஸ்க் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயினாக டூரிஸ்ட் வீசாவில் வராங்க இல்லையா, அந்த டூரிஸ்ட் வீசாவோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்டே. அதாவது H1B வீசா கூட வந்து டெம்பரவரி ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் டூரிஸ்ட் வீசாங்கிறது டெம்பரவரின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து வராங்க, இங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி போகணும். இதுதான் வந்து பர்பஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து டூரிஸ்ட் வீசாவில் யூஎஸ்குள்ளே வராரு, வந்துட்டு அவர் இங்கேயே வந்து யாரோ ஒருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது மூலிமா அவங்க வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கரண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஓகே P1 வீசா அப்படிங்கிறது டூரிஸ்ட் வீசாங்கிறது வந்துட்டு கொஞ்ச நாள் டெம்பரரியாக இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் கண்ட்ரிக்கு போகிறது தான் வந்து ஆக்சுவல் இன்டென்ட். ஆனால் வந்த உடனே ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னா ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நிறைய வந்து ஒரு ப்ராசஸ் எல்லாம் அவங்க போகணும். ஏன்னா யாருமே டக்குன்னு வந்து ஒரு 6 மாதம் தான் வந்து B1 B2 வீசா வந்து ஃபஸ்ட்டு இருக்க முடியும். அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எவ்ரிதிங் அந்த அதர் பர்சனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு இன்டென்ட் வந்து இல்லை, ஒருவேளை இவங்க இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற கொஷின் வருது பார்த்தீங்களா. அந்த கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னாலே ஓகே அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணி போயிட்டே இருந்தனால இது வந்து ஒரு ஒரு பேட்டர்னாகவே ஆகிடுச்சு யுஎஸ்ஏஎஸ்குள்ளே. யாருமே பெருசாக கொஷின் பண்ணிக்கிறது இது நார்மல் தானே, எப்பயும் பண்ணுறது தானே, இப்போவும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து யுஎஸ்ஏஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாப், இருங்க, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ப்ராட் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது, நாங்கள் நிறைய இந்த மாதிரி பார்க்குறோம், ஒருவேளை அவங்க எதாவது டேட்டா பேக் பண்ணியா அதெல்லாம் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் இதை ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி அவங்க என்ன இன்டென்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டைரக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இன்டென்ட் தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாலே அங்கே வந்து ப்ராப்ளம்.
இப்படி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த B1 B2 விசாவில் வந்துட்டு அவங்க வந்து மாறுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி தான் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பீப்பிள் வித் வயலேஷன்ஸ். ஆக்சுவலாக ஒரு சில வயலேஷன்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் ஸ்டே. அந்த பர்டிகுலர் வீசாவில் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் டேஸுக்கு மேலே ஓவர் ஸ்டே இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன இன்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஓகே இவங்க வந்திருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சோ என்னவோ, அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு போகாமல் இங்கேயே வந்து இவ்வளோ நாள் ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்களே, ஸோ இவங்களோட ஆக்சுவல் இன்டென்ஷன் வந்து யூஎஸ்ஏ விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆஃபீஸருக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிமார்க்ஸாக மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு சில வீசா கேட்டகரியில் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் F1 ஸ்டூடெண்ட் வீசாவில் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து கேம்பஸை தாண்டி வெளியே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க ஒரு வேளை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே அப்போ இவரோட ஆக்சுவல் இன்டென்ஷன் வந்து படிக்க வரதில்லை, இங்கே வந்து வேலை பார்க்க வரது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் அந்த கேஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லேயே அவங்க வந்து ஃபால்ஸ் இல்லை வந்து இன்கன்சிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேட் ரிமார்க்ஸை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அடுத்தபடியான ரிஸ்க் அவங்களுக்கு வந்து இருக்குது. நான் மேலே சொன்னது எல்லாமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை தவிர்த்து நிறைய வீசா கேட்டகரியில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த வீசாவோட இன்டென்ஷன் என்னவோ அதை தாண்டி எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு ஸ்டக் ஆகிறாங்க அப்படின்னும் போது ஏதாவது ஒரு லூப் ஹோல் பயன்படுத்தி திருப்பியும் வந்து அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே வந்து பிரச்சனையாக இவங்க வந்து இப்போதைக்கு பார்க்குறாங்க. ஸோ யாரெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த F1 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து F1 வந்துட்டு அதுக்கப்புறம் OPT CPT அதுக்கப்புறம் H1B வாங்கி அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணி போகிறாங்க இல்லையா, இவங்க வந்து அந்த பாத்து கிளியராக இருந்துச்சுன்னா அவங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த நியூஸ் பிரேக் ஆகும்போது நிறைய பேர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இவங்க இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது F1 முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணி அது மூலிமா வந்து H1B விசா வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இந்த பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன் இருக்குது இல்லையா, இது புது H1Bக்கெலாம் வந்து 100,000 ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது, அது வந்து கான்சுலர் ப்ராசஸிங்காக இருந்தால் அவங்க வந்து 100,000 ஃபீஸ் கட்டணும். ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்க, F1 விசாலேருந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து H1B வந்து அப்ளை பண்ணி போவாங்க. ஸோ இப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் தான் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து F1 ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம H1B போகவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிட்டாங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஒரு சில பேருக்கு இருந்துச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் வேறு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வேறு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி அவங்க அந்த கரண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து I-485 அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து அப்போ தான் வந்து வரும். அண்ட் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு சில ஸ்டூடெண்ட் தான் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இது தெரியாதனால அவங்க வந்து கன்ஃபியூஷனில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதனால் அந்த கேசஸ் எல்லாம் வந்து இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ F1 ஸ்டூடெண்ட்டில் கேட்டகரியிலையும் வந்து அவங்க இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அவங்கள வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எந்த ஒரு அன்ஆத்தரைஸ் ஒர்க்கும் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு எந்த ஒரு வயலேஷன்ஸும் இல்லாமல் அவங்க ரெக்கார்டு க்ளீனாக இருந்துச்சுன்னா அவங்க எதை நினச்சி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 அண்ட் L1 வீசாவில் இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா பை டெஃபினிஷன் இந்த ரெண்டு வீசா வந்து டூவல் இன்டென்ட் வீசா, விச் மீன்ஸ் தட் நீங்கள் ஒர்க் பண்ண வந்துட்டு இல்லை நான் க்ரீன் கார்டு சீக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அஃபிஷியலாகவே வந்து சீக் பண்ணலாம். அதை அந்த டிசைன்லேயே வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதனால் இந்த வீசா கேட்டகரி இருக்கவங்க தான் வந்து ரொம்ப லோ ரிஸ்க். ஃபஸ்ட்டு வரும்போது இது வந்து நிறைய பேர், அதாவது H1B வீசாவில் இருந்து க்ரீன் கார்டு வாங்குறவங்க 99% பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வச்சு தான் அவங்க வந்து வாங்குவாங்க. அதுவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸ் மீடியாக்களில் வர ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, இப்போ USCIS நினச்சா அவங்க எந்த நேரத்தில் எந்த காரணத்துக்காக எந்த ஒரு ரீசன் கூட இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் வந்து டினை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த H1 அண்ட் L1 வீசாவில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய வந்து US எக்கனாமிக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மெமோலியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாசிட்டிவ் பாருங்கள் நெகட்டிவ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி USCIS வந்து அந்த ஆஃபீஸருக்கு டைரக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுலேயே அவங்க சில கேசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டேக்ஸ் பே பண்ணுறது, ரொம்ப வருஷமாக வந்து இங்கேயே வந்து ரெசிடென்ஸ் இருக்கிறது, US சைல்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த H1 அண்ட் L1 வீசாவில் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் வருஷமாக இங்கே இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து போய் சேரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் என்ன ஒன்று இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணையில் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன், அதாவது அட்டார்னிஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன் உங்ககிட்ட இருக்கிற இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும். அதை வச்சுட்டு அவங்க வந்து இல்லை இந்த கேசஸ்க்கு இவருக்கு வந்து பர்டிகுலராக இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதனால் இவருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒர்க்கு அவங்க சைட்லேருந்து வைக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ போடுற இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக தான் வந்து எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியாக வரும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வலைதளத்தில் வரும் தெரியுமா இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ், இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கிளிக் பைட்டாக இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து க்ரீன் கார்டு இதுக்கப்புறம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சின்னதாக இதாக வந்து இந்தந்த கேஸ்க்கெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கப்புறம் கிளாரிஃபை பண்ணுறாங்க. தவிர அந்த ஸ்டோரியை பார்க்கும்போதே வந்து நிறைய வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்டென்ஷனலாக இதெல்லாம் வந்து போட்டிருக்க மாதிரி தான் அது வந்து இருக்குது. ஆனால் இதுவே வந்து நீங்கள் வீடியோஸோ இல்லை வந்து அட்டார்னிஸ் கிட்ட பேசுகிற அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. இந்த மற்றபடி இந்த நியூஸ் மீடியா ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எக்ஸ் வலைதள ஸ்டோரிஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அண்ட் ஒரு ட்வீட் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டார்னி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வந்து இது ஆர்எஃப்ஐ வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஒரு ரியல் ஆர்எஃப்ஐ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அது என்னென்னா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த மெமோ ரிலீஸ் ஆன அடுத்த நாளே அவங்க வந்து அந்த ஆர்எஃப்ஐ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு அட்டார்னி வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ் வலைதளத்தில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் அது பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இது கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் வந்து நிறைய லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலி டைஸ் இருக்கா, அவர் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரா அப்படி அப்படின்ற மாதிரி 7-8 பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்டேஷனில் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப்ஐ இந்த மாதிரி வரும் தெரியுமா, யாருக்காவது அப்ளை பண்ணும்போது அந்த ஆர்எஃப்ஐ வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணி அட்டார்னிஸ்லாம் வந்து ஒரு ஐடியா அவங்களுக்கு வரும் பார்த்தீங்களா. அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா அப்ரூவல் டாக்குமெண்ட் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போ வந்து தெரிய வரும். அண்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மலாக H1B and L1 வீசா இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஆமாங்க நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டாக்குமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இது எப்படி வந்து ப்ளே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து யாரும் வந்து பேனிக் ஆக தேவையில்லை. ஆக்சுவலாக எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி அந்த வீசாவோட இன்டென்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.